4 சிங்க பெண்கள், வீர மங்கைகள், திறமை வாய்ந்தவர்கள், அழகின் ராணிகள். கூச்சப்படாமல் அவங்க நிற்கிறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சொல்கிறா அடாடா என்னெல்லாம் சொல்கிறான். ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா என் வாழ்க்கையை அப்படியே ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன படத்தை உங்களுக்கு தோணிச்சு? இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இல்லை யோசிச்சு வைங்க, கண்டிப்பாக யோசிங்க. தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். பெண்கள்னாலே போராட்டம் தானே. ஸோ போராட்டத்துக்குரிய பெண்களுடைய கதாபாத்திரங்களை பார்க்கும்போது அங்கே லேக்கா தெரியும். லேக்கா இல்லை, எல்லா பெண்களும் அவங்கவுங்க ஃபீல்ல வந்து அவங்க பார்ப்பாங்க. என்ன பண்ண போகிற சாம் இன்னைக்கு? பார்த்தியா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. 4 பேர் இருக்கீங்க. 4 பேரில் நம்ம 3 பேரை மட்டும்தான் வச்சு கட்டத்துக்குள்ளே விளையாட போகிறோம். அந்த 3 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபன்னான கேம் வைக்க போகிறோம். சீக்கிரம் அதட்டுமே இல்லாமல் வரீங்களே. கீழே விழுந்துருச்சு. ஐஸ்வர்யா மேடத்தோட நேர்மையை நான் பாராட்டுறேன். இன்றைக்கி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் இங்கே இருக்கோம். இன்றைக்கி நம்ம எபிசோடை கலர் பண்ணுறதுக்காக 4 சிங்க பெண்கள், வீர மங்கைகள், திறமை வாய்ந்தவர்கள், அழகின் ராணிகள். கூச்சப்படாமல் அவங்க நிற்கிறாங்க. நல்லா இருக்கு. சொல்கிறா அடாடா என்னெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் ரசிக்கிறீங்களா? நானும் ரசிக்கிறேன் மேடம். நாங்க பியூட்டிஃபுல்லா இருக்கோம். எங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எஸ், வீர மங்கைகள், திறமை வாய்ந்தவர்கள். பாருங்க 2 பேர் கவுண்ட் கொடுத்தாங்களா. இன்னைக்கு தான் எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு மிகப்பெரிய சாம்பிள். ஆனால் யாருக்கு என்னென்ன பேருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதனால் வாங்க சந்திப்போம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். உங்கள் பேர் மேடம்? லேக்கா. முழு பேர் லேக்கா. சொந்த ஊர் மேடம்? சென்னை. சமையல்? ஹவுஸ் ஒய்ஃப் தான். இல்லை சமையல்னு கேட்டேன், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றீங்க. இல்லை சமையல்லாம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் தான் சமைக்க தானே சார் செய்வாங்க. என்ன மேடம், என்ன நாங்களாம் சமைக்கிறது இல்லையா? என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் நான் பார்த்தது இல்லைல்ல. பார்த்தது இல்லையா? ஓகே, வீட்டில் நீங்கள் தான் சமையல். உங்களோட ஸ்பெஷல்னால் என்ன சொல்வீங்க மேடம்? வெஜ் நான்வெஜ். அதுதானே இருக்கு. என்ன புதுசாக இருக்கே? நாங்கள் சமைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, வேறு வழி இல்லை. உங்கள் வீட்டில் இருந்து யார் மேடம் இங்கே இருக்காங்க? பசங்க தான் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எஸ் லேக்கா மேடம் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா என் வாழ்க்கையை அப்படியே ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன படத்தை உங்களுக்கு தோணிச்சு? இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இல்லை யோசிச்சு வைங்க, கண்டிப்பாக யோசிங்க. தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். பெண்கள்னாலே போராட்டம் தானே. ஸோ போராட்டத்துக்குரிய பெண்களுடைய கதாபாத்திரங்களை பார்க்கும்போது அங்கே லேக்கா தெரியும். லேக்கா இல்லை, எல்லா பெண்களும் அவங்கவுங்க ஃபீல்ல வந்து அவங்க பார்ப்பாங்க. என்ன பண்ண போகிற சாம் இன்னைக்கு? பார்த்தியா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. எஸ், லேக்கா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது கட்டத்ராணிக்கு. வணக்கம் மேடம். உங்கள் பேர் மேடம்? வைஷ்ணவி. சொந்த ஊர்? சென்னை தான். சமையல்? செய்வேன். வரும். ஓகே, உயிர் நல்லாவும் இருக்கும். சரி, ஓகே. வைஷ்ணவி மேடம் சொல்லுங்கள். எந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரும்? என்ன இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க வாழ்க்கை வரலாறு அப்படின்னு? அப்படின்னா யாரும் எடுக்கல சார். எடுக்கல? இல்லை. ஒரு கேரக்டர் கூட உங்களை மாதிரி இது வரைக்கும் வடிவமைக்கவே இல்லை? வரல. நான் கொஞ்சம் யூனிக் அதனால. வைஷ்ணவி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பட்டத்தராணிக்கு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் மேடம்? ஐஸ்வர்யா. சொந்த ஊர்? சென்னை. சமையல்? வரும், கொஞ்சமா வரும். அபார்ட்மெண்ட்ல எல்லாமே இப்படி தான் இருப்பீங்க போலங்க. ஆக்சுவலி எங்களை பாத்துக்க வந்து எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இதுக்கு மேல எங்களுக்கு எதுக்கு சமையல்? ஆமா, நாங்கெல்லாம் சுயம்பா வந்தோம். எங்களுக்குலாம் அம்மா அப்பாலாம் கிடையாது. இல்ல, அவங்க டேக் கேர் பண்ணிக்கும் போது நம்ம இது பண்ண கூடாது. இல்ல, அதாவது ஒருத்தவங்க வீட்டில் சமையல் வரலைன்னா கூட பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கலாம். இது யார் வீட்டுக்குமே வரலைன்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல சுவை தெரியாது சார். வீட்டில் சமைக்க ஆள் இருக்காங்க. இருக்காங்க. நாங்கள் அதை காலி பண்ணுறதுக்காக இருக்கோம். எக்ஸாக்ட்லி. பிரைட் ஃபியூச்சர் சாம் நமக்கு இன்னைக்கு. எஸ், சொல்லுங்க மேடம். எந்த கதாபாத்திரத்தை, எந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஐஸ்வர்யா அவர்கள் அப்படியே ரிசம்பிள் தெரியும் உங்களுக்கு? அப்படிலாம் இது வரைக்கும் ஒரு படமே ஃபீல் ஆனது இல்லை. என்ன நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் மேடாமா? நீங்கள் ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு டயலாக்? அந்த மாதிரிலாம் எதுவுமே ஞாபகம் வரல. எதுவுமே ஞாபகம். ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது கட்டத்ராணி குழு. எஸ், வணக்கம் மேடம். உங்கள் பேர் மேடம்? ராதிகா. சூப்பர். சொந்த ஊர் மேடம்? சென்னை. சமையல்? நல்லா பண்ணுவேன். ஆயிரத்தில் ஒரு தீயம் அப்படி வச்சுக்கலாம். என்ன ஸ்பெஷல் மேடம்? பிரியாணி, சிக்கன், மட்டன் ரெண்டும் பண்ணுவேன். சாம
சிக்கன் வரலாம், பிரியாணி வரலாம். மட்டன் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, சொல்லுங்கள் ராதிகா மேடம், நீங்களா சொல்லுங்கள். எந்த கதாபாத்திரம் எந்த காட்சியை பார்க்கும்போது? இல்லை சார், நாங்களாம் யூனிக் இன் அவர் ஓன் வே. எங்களை பற்றி நாங்களே தான் எடுக்கணும். ஓகே மேடம், புரிஞ்சிருச்சு. ராதிகா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது கட்டத்ராணி குழு. எஸ், 4 பேர் இருக்கீங்க. 4 பேரில் நம்ம 3 பேரை மட்டும்தான் வச்சு கட்டத்துக்குள்ளே விளையாட போகிறோம். அந்த 3 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபன்னான கேம் வைக்க போகிறோம். 4 பேரில் 3 பேரை செலக்ட் பண்ணுறதுக்காக இன்னும் ஒருத்தவங்க அந்த ரவுண்ட்லேருந்து வெளியே வர்றாங்கல்ல, அவங்க நம்ம டான்ஸர் அப்படின்னு அழைப்போம். அந்த ரவுண்ட்லேருந்து வெளியே வரவங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் வெளியே வருவாங்க. ஸோ டான்ஸுக்காக ஆசைப்படாதீங்க. செகண்ட் ரவுண்டில் நிறைய டான்ஸஸ் இருக்குது. அந்த ஃபன்னான கேம் என்ன, உடனே எடுத்துகிட்டு வாங்க. நாலு பேரில் 3 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கேம். நானும் இந்த எபிசோட்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பேரும் தெரில, இதுக்கு பேரும் தெரில. மிஸ்டர் கோகுல் வந்து எங்கே இருந்தோ ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு வரார். ரைட், கேம் என்னென்னா ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை வந்து இந்த இப்படி எடுத்துகிட்டு போவீங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த பிளேட்டில் போடணும். அந்த க்ரீன் லைன் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் பண்ணணும். இங்கேருந்தே தூக்கி போடக்கூடாது, ரூல் நம்பர் 1. 2வது டாமினோஸை எடுக்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வந்தால் எடுக்கணும், அங்கேருந்தே எடுத்துடக்கூடாது. போகிற வழியில் கீழே விழுந்துச்சுன்னா கூச்சப்படாதீங்க, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 பேரில் யார் ஃபஸ்ட்டு 3 பேர் இந்த 4 டாமினோஸையும் அங்கே போய் சேர்க்குறீங்களோ அதில் வந்து செலக்ட் ஆக போகிறீங்க. ஒருத்தவங்க டான்ஸ் ஆட போகிறீங்க. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கைத்தல் கொடுங்க அவங்களுக்கு. லேகா அவர்கள், வைஷ்ணவி அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள், ராதிகா அவர்கள். எஸ், எடுத்தலாம் ரெடி ஆகிறா. இன்னைக்கு வாடா பார்த்துக்கண்டா, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ், சீக்கிரம், அதட்டுமே இல்லாமல் வரீங்களே. கீழே விழுந்துருச்சு. ஐஸ்வர்யா மேடத்தோட நேர்மையை நான் பாராட்டுறேன். லேகா அவர்கள், 2வதாக ராதிகா அவர்கள், 3வதாக வைஷ்ணவி அவர்கள், ஐஸ்வர்யா மேம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ 4 பேருமே பெஸ்ட் ட்ரை. அதனால் மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கோ, ஆங்கர் பண்ணுறவங்களுக்கோ, டிஜே பண்ணுறவங்களுக்கோ இது ஈஸியாக இருக்கணும். இது என்ன பெரிய கேம்னு நீங்கள் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். நார்மல் டைமில் எடுத்துகிட்டு போகிறது கூட அவசரம் இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் கொடுத்து அந்த பரபரப்பில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டான்ஸ் ஆட சொல்லுவீங்க, இல்லைனா வந்து எனக்கு மொபைலில் பணம் அனுப்பணும்னு சொன்னோன்னே பயந்து போய் லேகா மேடம் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். 2வதாக ராதிகா அவர்கள். 3வது இடத்துக்கு பலமான போட்டி நடைபெற்றது. வைஷ்ணவி அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐஸ்வர்யா மேம் மேலே தப்பு கிடையாது, அந்த டாமினோஸ் கீழே விழுந்து வைஷ்ணவி மேம் தேர்ட் கூட்டு வந்திருக்கு. வாழ்த்துக்கள்.